ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது எவிக்ஷன் பற்றின அஃபிஷியலான சம்பவம் இது வரைக்கும் வரவே இல்லை அப்டேட். ஆனால் ரூமர்ஸ் மாதிரி ஒரு அப்டேட்டும் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் இது வரைக்கும் அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வரல அப்படின்னா, சாட்டர்டே எபிசோட் இன்னும் முடியல. அதுக்குண்டான ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ப்ரொமோ 1 ப்ரொமோ 2 வந்திருக்கும். அந்த ப்ரொமோ 2ல் நம்ம விஜய் பார்வதி கமருதினும் அவங்களே வந்துட்டு அங்கே அவங்களோட விஷயங்களை அங்கேயே வந்து ஓப்பனாக சொல்லி அவங்களே அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. சரிங்களா? தேவையில்லாதது அதை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக கமருதீன் அந்த வேலையை பண்ணியிருக்க தேவையில்லை, அதை அங்கே பண்ணிட்டார். இவர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கனியும் நம்ம அரோரெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரைட். இப்போ என்னென்னா எவிக்ஷன் பற்றின விஷயங்கள் ஏன் ஒன்றும் வரல அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அப்டேட் அவங்களாம் வந்து செஞ்சுருவாங்க. அந்த அப்டேட் நம்மளுக்கு வரும், நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னென்னா அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த அப்டேட் சொல்லுவாங்க, அது வந்துடும். அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்டு 4 2 கார்டு அந்த மாதிரி எவிக்ஷன் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கனி இல்லை அமித் இல்லை சுபிக்ஷா அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ட்விஸ்ட் அடிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது கிடையாது. பட் இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டி கனி எவிக்டர்னு வந்துச்சு இன்ஃபர்மேஷன். ஆனால் அதுக்கப்புறம் எவிக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெறும் திவாகர் மட்டும் வெளியே அனுப்புனாங்க. சாண்ட்ரா எவிக்டர்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ஒரிஜினலாகவே அப்டேட் வருது. அதனால தான் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. பட் இப்போ என்ன ஒரு நியூஸ் உலாவிட்டு இருக்கு அப்படின்னா, அமித் அவர்களும் கனி அவர்களும் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் சாட்டர்டே எபிசோட் இன்னும் ஷூட் முடியல, போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, சுபிக்ஷாவும் கண்டிப்பாக வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஓட்டு கம்மியாக இருக்குது. வீட்டிலேருந்து வந்தவங்களே வந்து தெளிவாக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து சுபிக்ஷாவும் இதில் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது 3 பேரையா தூக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். அது மாதிரி வந்து தூக்கிட்டாங்கன்னா அடுத்தது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் போக மாட்டேங்கன்னா, டிக்கெட்டு ஃபினாலே வந்து சுவாரஸ்யம் இருக்கணும், ஆட்கள் இருக்கணும். ஆட்கள் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினாலை வச்சு என்ன பண்ணுவாங்க? டிக்கெட்டு ஃபினால் நடத்தணும், அதுக்கப்புறம் பெட்டி எடுக்க விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி தூக்குவாங்க? அது மட்டும் இல்லாமல் கனியை தூக்குவாங்களான்றது எனக்கு இனிமேல் டவுட்டாக தான் இருக்குன்னா, அவங்களோட தங்கை வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு, கனி வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு. நம்மளும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா கனி எவிக்டட் கிடையாதுன்னு 2 வாட்டி அந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுவுமே அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ போயிட்டு இருக்க டாக் என்னென்னா, சுபிக்ஷா அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க, கனி அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க, அமித்தும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. மெயினாக அமித்தும் நம்ம கனியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. பட் அஃபிஷியலாக சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன தகவல் வருதோ அதை வந்து நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பட் என்னை கேட்டிங்கன்னா, அமித் அவர்கள் போகக்கூடாது, கனி அவர்களுமே போகக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுபிக்ஷா ஓகே, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லோவாக இருக்குது. அரோரா மேலே அவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள தூக்கலாமா? ஏன் கனியை தூக்கணும், அமித்தை தூக்கணும்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா அரோராவை பார்த்தீங்கன்னா அவங்களே வாய் திறந்து சொல்கிறாங்க. அவங்களோட நண்பியாக இருக்கிற ரியாவும் சொல்லிட்டாங்க, எப்படி நீ இவ்வளோ தூரம் வந்தேன்னு தெரியலன்னு. அப்படி இருக்கும்போது கண்டென்ட்டுக்காக எனக்கு பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு கனி பண்ணுறாங்க, அமித் பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மேலே ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ அதான் இந்த இன்ஃபர்மேஷன் படி சரிங்களா, கனியோ இல்லை அமித்தோ இல்லை சுபிக்ஷாவோ வெளியே போனாங்கன்னா இது ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.